ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் நமச்சிவாய. இறைவன் கூறும் அறிவுரையை நன்கு உணர்ந்து அறியுங்கள். முக்கியமாக அறிவது அரசியல்வாதிகளே. அதாவது இன்று நீங்கள் பூமியில் இடைவெளியை கொரோனா வந்து உணர்த்தியும் எதையும் ஆய்வு செய்யாமல் உங்கள் இச்சைக்கு இன்னும் இருக்கும் இடைவெளியை நிரப்பிக் கொண்டு செல்கிறீர்கள். அந்த அறிவு பாதை வருவதற்கு காரணம் உங்களுடைய அறிவு ஆற்றாமை அல்ல. முக்காலத்தில் அசுரர்கள் ஆண்ட இந்த பூமி அல்ல, இந்த பூமியே எடுத்துக்கொள்க. உலக அளவில் அசுரர்கள் அன்று மாண்டார்கள், ஆனார்கள். அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் மண்ணிலே மறைந்தது. அதன் விளைவாக இந்த 50 ஆண்டு காலமாக அசுரர் ஆட்சி தான் நடந்து கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் தான் அரசியல்வாதிகள் பார்வைக்கு நன்மை செய்வதாகவே தோணும், ஆனால் அனைத்தையும் தீமை செயல். அது அவர் அறியாத வண்ணமாக செயல்பட காரணமாக உள்ளது. ஆகினால் இனி வருவதை நன்கு உணர்ந்து ஆயுங்கள். இறைவன் அனைவருக்கும் அனைத்து உயிர்களும் குழந்தையாக நினைப்பவர்கள். ஆகினால்தான் அசுரர் வேகம் அரசியல்வாதிகளுக்கு தந்துவிட்டால் அவர்கள் மக்கள் முன்னே அவமான சின்னங்கள் வரும் என்பதற்காக அதை ஆய்வு செய்து திருத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் அரசியல்வாதிகள் மக்கள் முன் நன்மை செய்வது போன்றவே வைத்து அதிலையும் அசுர குலம் எவ்வாறு செயல்பட்டதோ அதே நிலையில் அமைதிய முறையில் செயல்பட்டு வருகிறார். இதில் அரசியல்வாதிகள் இன்று முன்காலத்தில் முன்னாள் அமைச்சர் என்ன செய்தார், முன்னாள் முதலமைச்சர் என்ன செய்தார் என்று படம் போட்டு காட்டி மக்களை மடைமையாக்கி வருவதை அடியோடு நிறுத்துங்கள். காரணம், பூமியில் இடைவெளி இல்லை. அன்று செய்தார் இன்று செய்தார் என்று வைகளை தவிர, ஏன் முன்னோர்கள் செய்த நன்மைகள் அனைத்தையும் பள்ளி பாடப்புக்கில் அரங்கேறச் செய்தால் பல நன்மைகள் கிட்டிருக்கும், பூமியில் இடைவெளிந்து இருக்கும். அவ்வாறு செய்யாததால் மணிமண்டபம் கட்டுவது, அவர்களுக்கு ஏதாவது சிலைகள் வைப்பது, இது போன்ற செயலெல்லாம் செய்து வந்தீர்கள். அதற்கு இந்த அறியாமை காரணம் அன்று அசுரர்கள் ஆட்சிதான். ஆகினால் இனி பூமியில் இடையில்லா காரணத்தால் இதை உங்களால் இனி திருத்த மாற்றி அமைத்து வருவதற்கான அறிவுரை உங்களுக்கு வராது. காரணம், இரத்தத்தோடு ஊறி போன உடல். ஆகையால் இனி 50 ஆண்டு காலத்துக்கு தெய்வ ஆட்சி நடைபெற உள்ளது. ஆகையினால் நீங்கள் அமைதியாக இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ உங்கள் பதவியை விட்டு விலகுங்கள். உலகத்தை படைத்த இறைவன் பார்த்துக்கொள்வார். உங்கள் அறிவு பாதை இனிமேல் செயல்பட்டால் மக்களுக்கு பெரும் துன்பத்தை அளிக்கும். காரணம், நீங்கள் அடியவில்லை, வருமானத்தை நோக்கி செல்கிறீர்கள். வீட்டில் எல்லா பொருளையும் அடுக்கி வைக்கிறீர்கள், பதுக்கி வைக்கிறீர்கள். இதனால் பிறந்து வரும் மக்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கவில்லை. ஆகையால் பொருளாதாரம் குறைவாக மீண்டும் இடைவெளி செயல்படுகிறது. இந்த 20% பூமியில் இருக்கும் மக்களுக்கு வாழ்வதற்கே இடைவெளி குறைவாக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு இந்த வேலை? ஆகையால் உங்களால் இயலாது. இனி வருவது தெய்வ ஆட்சி. நீங்கள் ஆகையால் விட்டு செல்வது மிக நன்மை. இது மீண்டும் அதை ஏதோ ஒரு மனிதன் உரைக்கிறான், அதெல்லாம் நீ செய்துவிட்டால் பெற்ற அவமானங்கள் சந்திக்க ஏறிடும். அது எந்த அவமானம் என்று நீங்கள் அன்று உணர்வீர்கள். இதுவரை நீங்கள் மக்களை பல அவமான சின்னத்துக்கு ஆளாகித்தான் நீங்கள் பார்த்து வந்தீர்கள். ஆனால் மக்கள் பார்க்கும் நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். இது உண்மை. ஒரு சினிமாவில் வில்லன் கடைசி கட்டத்தில் அன்றாயரோடு ஓடும் நிலைக்கு படம் எடுக்கிறார்கள். அதுபோன்று அன்றாட நிலைக்கு ஓடவில்லை என்றாலும்
மக்கள் முன் அவமான சின்னத்தில் வாழக்கூடிய நிலை வரும். இது உறுதி. ஆகினால் இப்பொழுதே உங்களுடைய கௌரவ நிலையில் அவரவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்கள் வாழ்வை இருப்பதை கொண்டு வாழ வழி செய்து கொள்ளுங்கள். இல்லை, நீங்கள் மீண்டும் நாங்கள் எல்லாம் பார்த்து கொள்வோம் என்றால் வருவதை அனுபவியுங்கள். இது இறைவன் தீர்ப்பாகும். இன்று சந்திரபாபு நாயுடு மோடியிடம் கேட்கிறார், எனக்கு இத்தனை கோடி பணம் கொடுங்கள், என் நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று. இவர் ஆட்சியில் எத்தனை நாள் ஆனது? ஆண்டு ஆனதா இல்லை மாதம் ஆனதா? எத்தனை நாள் ஆனது? அதற்குள் இவர் பணத்தை கேட்கிறார். அந்த பணத்தும் எங்கிருந்து அவர் தருவார்? இதுக்கு முன்னால் அந்த மத்திய அமைச்சர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்து வந்தார்? இது நிலை அவர் பட்ஜெட்டில் தாக்கல் மீதம் உள்ள பணம் எவ்வளவு உள்ளது எதுவுமே அறியாமல் எனக்கு பணம் ஒதுக்கீடு என்றால் இந்த சினிமாவில் பிளாக்மெயில் செய்யும் இது போன்று தான் தெரிகிறது. இவர் கூட்டணி சேர்ந்து விட்டால் இவருக்கு பணத்தை ஒப்பு தர வேண்டும். இவரை போல பல நாடுகள் உள்ளது. அவர்களும் ஒவ்வொருவராக கேட்டால் ஏன்னா பணத்தை பேப்பரை அச்சடித்து தான் தர வேண்டும். அச்சடித்து தரதால் கவர்மெண்ட் சட்டம் என்பது பொதுநிலை. அது இறைவனாக இருந்தாலும் சரி கட்டுப்பாட்டு ஆகணும் பொதுநிலைக்கு. அவ்வாறு இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்காமல் வந்த சில நாட்களிலே இவ்வாறு செய்வது முறையற்ற செயலாகும். ஆகையால் இது போன்ற செயலெல்லாம் சற்று யோசித்து செயல்படுங்கள். உங்கள் இச்சைக்கு செயல்படுவது மக்கள் ஆடு மாடு அல்ல. உங்கள் இச்சைக்கு உங்கள் தொழில் உங்கள் பேரு புகழ் வாங்குவதற்காக உலகம் இறைவன் உருவாக்கி இருக்கிறான் அல்ல. பொதுநிலையில் ஆய்ந்து சிந்தியுங்கள். இதனை காரணம் இதுவரை நீங்கள் எப்படியோ வாழ்ந்தீர்கள். இனி பூமியில் இடைவெளி குறைவாக உள்ளது. ஆகையால் யோசித்து செயல்படுவது மிக சாலச் சிறந்தது என்கிறார் இறைவன். இன்று அயல் நாட்டிலிருந்து வடநாட்டில் சென்று வந்திருக்கிறார் பல மக்கள் அடைக்கலம் தேடி வந்த மக்களை விரட்டடியுங்கள் என்று கூறுகிறார்கள். எப்படி விரட்டடிப்பது? அன்று இலங்கையிலிருந்து எத்தனை அகதிகள் வந்தார்கள். அதை தமிழ்நாட்டில் ஆதரித்து அவருக்கு தனி ஒரு தத்துவத்தை தந்து இன்றும் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே பிறந்த அவர் உழைப்பில் பணத்தை அதை கொண்டு அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி வருகிறார். இதை யார் கேள்வி கேட்டார்கள்? அன்று அமைதியாக இருந்துவிட்டு இன்றைக்கி பசும் பட்டினியாக வந்தவர்களை விரட்டி அடியுங்கள் என்றீர்கள். இது எவ்விதில் நியாயம்? இது முறையற்ற செயலாகும். ஒரு நாட்டு மக்களை ஒரு நாட்டு முதலமைச்சர் ஆதரிப்பது, அடுத்த நாட்டு முதலமைச்சர் அதை விரட்டுவது. இது எப்படி சாத்தியமாகும்? உங்கள் இச்சைக்கு மனிதாபிமானமே கிடையாதா? உங்களுக்கு நல்லவனோ கெட்டவனோ அனைத்தும் இறைவன் படைப்பு. நீங்களே கெட்டவர் தான், உங்களுக்கே தெரியும். அதனால்தான் பாடப்புக்கில் உங்களுடைய இயக்கம் அரங்கேறாமல் சிலை வைத்து வேடிக்கை கொண்டு மாயலிலை காட்டி கொண்டு வருகிறீர்கள். இதுதான் கடைசி எம்மால் தீர்ப்பு கூற முடியும். இறைவன் உரைப்பு அதே தான். ஆகையால் இனி வருவதை நீங்கள் அறிய முடியாது. ஆகினால் இன்று விட்டு விளங்குவதே மாலை சிறந்தது. இனி உங்கள் அரசில் செல்படியாகாது. அதனால் விட்டு செயலுங்கள். மூட நம்பிக்கையில் மீண்டும் தேர்தல் என்று வைத்து கொண்டு வந்தால் இனி தேர்தலே வரப்போவதில்லை. வேடிக்கை பாருங்கள். என தெய்வ ஆட்சி. இந்த தேர்தலினால் மக்களுக்கு ஏற்படும் துன்பம் பல வகையில் உள்ளது. அதனால் இந்த தேர்தலை இனி வருவதற்கு சாத்தியமே கிடையாது. இன்றோடு கடைசியாக இன்னும் 50 ஆண்டுக்கு தேர்தல் என்பது கிடையாது. ஆகையால் இருப்பதை கொண்டு வாழ வழி செய்யுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம்.